கோபியில் ஆண்டுக்கு 20,000 மரங்கள் என்ற அடிப்படையில் 10 ஆண்டுகளில் 2 லட்சம் மரங்கள் வளர்க்க முடிவு செய்துள்ளனர் கோபி பகுதி விவசாயிகள். ஈரோடு மாவட்டத்தில் கோபி, சத்தி, அந்தியூர், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் வரை உள்ள 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்க பணிக்காக மட்டும் 2 வருடத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான 6,000 மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது. வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக இதுவரை ஒரு மரம் கூட வளர்க்கப்படாத நிலையில் ரிசர்வ் சைட்டுகள் மற்றும் சாலையோரங்களில் மரங்களை வளர்க்க வலியுறுத்தியும் விவசாயிகளே மரக்கன்றுகளை வழங்குவதுடன் பராமரிப்பும் செய்து கொள்வதாக கடந்த சில நாட்களுக்கு முன் விவசாயிகள் தன்னார்வலர்கள் கோபி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து கோபி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள், தன்னார்வலர்கள், நெடுஞ்சாலைத்துறை, மின்வாரியத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் கோபி கோட்டாட்சியர் கண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கோபி, சத்தி, பவானி, நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுக்கு 20,000 மரங்கள் என்ற அடிப்படையில் 10 ஆண்டுகளில் 2 லட்சம் மரங்களை வளர்ப்பது என்றும் அதற்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோன்ற விவசாயிகள், தன்னார்வலர்கள் மரங்களை வளர்க்க முன்வந்தால் தமிழகம் மீண்டும் பசுமை நிறைந்த வனமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்றைக்கு 3வது அதிக வனக்காடுகளை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது. ஆனால் அதே சூழலில் கடந்த 30 நாட்களாக அதிக வெப்பம் தகிக்கக்கூடிய மாவட்டமாகவும் இது மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் அதிகப்படியான கட்டிடங்கள், தார் சாலைகள் பெரிதுபடுத்தல், தொழிற்சாலைகள் ஆகியவை விரிவாக்கம் செய்வதன் பொருட்டுத்தான் இந்த வெப்பச்சூழல் அதிகரித்ததாக நாங்கள் கருதுகிறோம். இதை மாற்றும் பொருட்டு நாம் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் செயல் திட்டத்தை உருவாக்குகிறோம். நம்முடைய பொது அமைப்புகள் மூலமாக அரசோடு இணைந்து 10 ஆண்டுகள், எப்படி திருப்பூரிலே வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, கோவை மாவட்டத்திலே சிறுதுளி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய பல்லடம், அவனாசி பகுதியிலே வனம் இந்தியா அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக வருடந்தோறும் புதிய மரங்களை நடவு செய்து அவற்றை பராமரிக்கிறார்கள் தன்னார்வர்கள். அதுபோல கோபி மற்றும் கோபி சுற்றுவட்டார பகுதிகள், சத்தியமங்கலம் தாலுகா, பவானி, அந்தியூர், தாளவாடி தாலுகா ஆகிய தாலுகாக்களில் வருகின்ற 10 ஆண்டுகள் செயல் திட்டத்தில் சுமார் 2 லட்சம் மரங்களை புதிதாக நடவு செய்து பராமரித்து அவற்றை பெரிதாக்கி இந்த வெப்பநிலையை குறைப்பது மட்டுமல்லாக மீண்டும் தென்மேற்கு பருவமுடைய சொர்க்க பூமியாக இந்த கோபி மாவட்டத்தை பகுதியை மாற்றுவதுதான் எங்களுடைய இந்த திட்டத்தினுடைய இலக்காக நாங்கள் கருதுகிறோம்.